அடுத்தபடியாக தமிழிலே உரையாற்றுவதற்காக முஹம்மது யூசுப் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட் KS அப்துல் ரஹ்மான் அவர்களையும், சின்னமனூரில் ஒரு முக்கிய தலைவராக விளங்கக்கூடிய சாதிக் அண்ணன் அவர்களையும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்றவர்களாக என்னுடைய ஆரம்பிக்கின்றேன். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், யாரும் அடைந்திராத சிகரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைய வேண்டும், எனக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷன் செய்யுங்கள், என்னை உற்சாகமூட்டுங்கள் என்பதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்திலே கேட்கின்றான் என்று சொன்னால், அந்த கேட்கக்கூடிய மனிதனுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமா, யாரும் அடைந்திராத சிகரத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திட வேண்டுமா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்திட வேண்டுமா என்று அவரிடத்தில் சொல்லி, உன்னுடைய முதல் மோட்டிவேஷன் என்பவர் உன்னுடைய எதிரி. நம்ம கூட இருக்க நன்மை பெற்றோர்கள் 1000 விஷயங்கள் சொல்லுவார்கள், நீ அந்த விஷயத்தை செய், இந்த விஷயத்தை முன்னெடு, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து நட என்பதாக பெற்றோர்களும் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் ஏராளமான விஷயங்களை சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய மனதில் அது பதியவே பதியாது. ஆனால் நம்முடைய எதிரி நம்மளை பார்த்து சொல்லுவான், இந்த விஷயத்தையே செய்கிற, உன்னால் செய்ய முடியாது, இந்த விஷயத்தை செய்வதற்கு நீ லாயக்கற்றவன், தகுதியற்றவன் என்பதாக அவன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்காக, அந்த ஒற்றை சொல்லுக்காக அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்திராத சிகரத்தை தன்னுடைய எதிரியை காட்டிலும் அவர் வளர்ந்து நிற்பார். காரணம், அந்த எதிரியினுடைய அந்த ஒற்றை சொல்லுக்காகத்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதல் மோட்டிவேஷன் என்பவர் நம்முடைய எதிரி. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், ஒரு கதை. ஒரு 2 தவளை ஒரு ஆற்றுக்கு இந்த சைடு 2 தவளை மாட்டிக்கிச்சு. அந்த சைடு தவளைகளுடைய கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அப்போது ஆறு வேகமாக ஓடுது, 2 தவளையும் எப்படியாச்சும் கடந்துடணும் அப்படின்ட்டு அந்த ஆற்றுல வந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த தவளையுடைய கூட்டத்தார்கள்லாம் சொல்லிச்சு, உங்களால் முடியாது, இவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஆற்றை உங்களால் கடக்க முடியாது, ஆக கஷ்டப்பட்டு நீங்கள் சாவறதை விட அழகாக நீங்களே குதிச்சு செத்துருங்கன்ட்டு அந்த சைட்லேருந்து அந்த கூட்டத்தார்கள்லாம் கத்துறாங்க. அப்போ போயிட்டு இருந்த தவளை கொஞ்சம் யோசித்து பார்த்துச்சு, கொஞ்சம் முயற்சி பண்ணிச்சு, முடியல, அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குன்னு அப்படியே குதிச்சிருச்சு, செத்துருச்சு. ஆனால் 2வது தவளை அந்த கூட்டத்தார்கள் எவ்வளவோ சொல்லியும் அந்த 2வது தவளை தன்னுடைய முன்னோக்கி அந்த கரையை எப்படியும் அணைந்து விட்டது. அவன் மற்ற தவளைகள்லாம் பார்த்து ஆச்சரியமாக கேட்டுச்சான், எப்படி இந்த தவளை மட்டும் இவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஆற்றை இவ்வளவு கடந்து வந்திருக்கின்றது என்பதாக அந்த தவளையுடைய கூட்டத்தாரெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தவளை சொல்லிச்சான், அந்த கடந்து வந்ததில் அந்த தவளைக்கு காது கேட்காது. ஆக அன்பானவர்களே, இதில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவெனில், நம்முடைய இலட்சியத்தை நோக்கி, நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய எதிரிகள் 1000 சொல்லுவார்கள், உன்னால் முடியாது, நீ தகுதியற்றவன் என்பதாக 1000 சொல்லுவார்கள். ஆனால் எதை முடியாது என்று சொன்னார்களோ அதை முடித்து காட்டுவதுதான் வெற்றி. எதற்கு நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்கின்றார்களோ அந்த விஷயத்தை நமக்கு தகுதியானவற்றையாக ஆக்கிக் கொள்வது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி. ஆக அந்த தவளையை டிமோட்டிவேஷன் செய்து அந்த தவளைக்கு காதை கேட்காதனால தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு டிமோட்டிவேஷனையும் தன்னுடைய செவி கேட்டாம தன்னுடைய இலக்கை நோக்கி போட்டு தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிச்சு அந்த தவளை. டாக்டர் அம்பேத்கர் மும்பையில் போய் படிக்கலான்னு போகிறாரு. இப்போ படிக்கலான்னு போகிறப்ப சுற்றி நபர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ எதுக்கு அங்கே போகிற, உன்னுடைய இனத்தவர்களுக்கெல்லாம் அங்கே படிப்பதற்கு தகுதியற்றவர்கள், அங்கே உங்களால் படிக்க முடியாது என்பதாக சொல்லி டிமோட்டிவேட் செய்கிறாங்க. யாரை? அம்பேத்கர் அவர்களை. அம்பேத்கர் யோசித்தாங்க, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு நேராக மும்பைக்கு போய் படிக்கிறாங்க. அந்த மும்பையினுடைய அந்த பல்கலைக்கழகத்தில் அவர்தான்
முதல் மதிப்பெண்ணை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார். ஆக நம்முடைய எதிரிகள் 1000 டிமோட்டிவேட் செய்வார்கள். அதையெல்லாம் நாம் சற்றும் கவனிக்காமல் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நாம் சென்றோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைந்து விடலாம். நமக்கெல்லாம் யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி தான் வெற்றி அடையுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சால் வெற்றி அடையலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இரண்டு விஷயங்கள் இருந்தால் போதும். ஒன்று கல்வி. ரோமானியாவுடைய சிறைச்சாலையில் ஒருத்தர் 22 வருட காலம் தன்னுடைய வாழ்க்கையை சிறைச்சாலையில் கழித்தார். இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் செஞ்ச வேலை, எப்படியா தப்பிச்சு போகலாம், எப்படி போலீஸ் மண்டையை அரைச்சி நம்ம தப்பிச்சு போகலாம், எங்கெல்லாம் வழிகள் இருக்குது என்பதாக அவர்கள் யோசிக்கவில்லை. மாறாக அந்த நபர் யோசித்தது என்னவென்று தெரியுமா? கிடைக்கிற புத்தகத்தை நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு நினச்சி கிடைக்கிற புத்தகங்கள்லாம் எடுத்து காவலாளிகளுக்கெல்லாம் தெரியாமல் தனியாக உட்காந்து படிக்கிறாரு. படித்து 22 ஆண்டு காலமும் அவர் படிக்கின்றார், புத்தகங்களை படிக்கின்றார். 22 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த அந்த நபர் சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் நெல்சன் மண்டேலா தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் கல்வியின் மூலமாக. நம்மெல்லாம் மால்கம் எக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அவரும் சிறைச்சாலையில் இருந்தவர் தான். சிறைச்சாலையில் செல்வதற்கு முன்னால் ஒரு பொறுக்கியாக விபச்சார தரகனாக வாழ்ந்த அந்த மால்கம் எக்ஸ் என்பவர் தன்னுடைய சிறைச்சாலைக்கு சென்று இஸ்லாத்தின் மூலியமாக பல்வேறு புத்தகங்களை காவலாளிகளுக்கு தெரியாமல் லைப்ரரியில் சென்று அந்த மனிதர் படித்தார். கருப்பின புரட்சிக்கு மாபெரும் தலைவராக விளங்கியவர் மால்கம் எக்ஸ். தன்னுடைய கல்வியினுடைய ஆற்றலின் காரணமாக நம்முடைய முன்மாதிரியான திப்பு சுல்தான் அவர்கள் பெரும் போராளி என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். 1000 பிரிட்டிஷார்களை நடுங்க வைத்தவர் என்பதாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் ஷஹீதானதுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க, அவருடைய அரண்மனைக்கு போகிறாங்க. அதில் புத்தகங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் அது இருக்குது. அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஆக்ஸ்போர்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு ரிசர்ச்சுக்காண்டி அனுப்பிச்சுடுறாங்க. அப்போ திப்பு சுல்தான் அவர்கள் பீரங்கியை கண்டுபிடித்தவர்கள். அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையின் கல்வி மூலியமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறி இருக்கின்றார்கள். ஆக கல்வி இருந்தால் மட்டும்தான் ஒருவரால் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அடுத்தபடியாக கடின முயற்சி. அப்துல் கலாம் ஒரு சபைக்கு போகிறார், ஒரு ப்ரோக்ராமுக்கு. அப்போ அப்துல் கலாம் அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறப்ப எல்லாம் கேள்வி கேட்கறது வழக்கமான ஒரு விஷயம். அந்த பள்ளிகளோட டீச்சர்கள்லாம் பிள்ளைகளை எடுத்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குறது வழக்கமான விஷயம். அந்த மாதிரி அப்துல் கலாம்கிட்ட ஒரு பிள்ளை எந்திரிச்சு கேட்குது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இவ்வளோ சிறப்பாக இருக்கிறீங்க, ஒரு தலை சிறந்த நபராக இருக்குன்றீங்க அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டவுடனே அந்த அப்துல் கலாம் சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறந்தவனா, நான் நல்லவனா அப்படின்றத பற்றி தெரியல. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்கின்றேன், டூ ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, கடினமாக உழை. எந்த ஒரு தேர்ச்சி, எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நீ கடின உழைப்பை போடு. அப்படி அந்த கடின உழைப்பிலையும் நீ தோற்றுவிட்டாய் என்று சொன்னால் அகெயின் டூ ஹார்ட் ஒர்க், மறுபடியும் கடின உழைப்பு செய். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நீ வெற்றி பெற்று விடுவாய் என்பதாக அப்துல் கலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஜேம்ஸ் வெப் ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சவர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் சிக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் எல்லாம் யாரும் லூசு மண்டைக்காண்டுக்குச்சு போல இருக்கு, அங்கங்கே புகையை பறக்க விட்டுருக்கிறார் என்பதாக விமர்சித்தார்கள், டிமோட்டிவேஷன் செய்தார்கள். ஆனால் அவர் எதையும் கண்டுக்கல, தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஃபெயிலாச்சா திருப்பி செய்கிறார், ஃபெயிலாச்சா திருப்பி செய்தார். கடைசியில் அந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சி மாபெரும் சாதனையாளராக விளங்கியவர். அவருக்கு அடிப்படை காரணம் ஒன்று கல்வி, இன்னொன்று அந்த கல்வியின் மூலியமாக அவர் கடின முயற்சியை செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார். ஒருத்தர் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறார். பேசிகிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் யாருமே இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஒரே கைத்தட்டல். விராட் கோலி மாதிரி யாராலையும் பேட்டிங் பண்ண முடியாதுன்றாங்க. அதுக்கு பயங்கரமான விசிறு கைத்தட்டல் விடுவது. அந்த பேச்சாளர் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு கைத்தட்ட விஷயம், நீங்கள் விசிலடித்து அவர்களுக்கு கும்மாரம் போடக்கூடிய விஷயம்
சேப்பாக்கத்தில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தோனிக்கு தெரியுமா? இல்லை விராட்டுக்கு தான் தெரியுமா? அவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் கடின உழைக்கின்றார்கள். யாரையும் கண்டுக்கிறது இல்லை. தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நோக்கி கடுமையாக பிராக்டிஸ் பண்ணுறாங்க. அவர்கள் வெற்றியாளர்கள். நீ கடைசி வரையும் மற்றவர்களுக்கு கைத்தட்டி விசிலடித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியாது. நீங்கள் ஹீரோன்னு நினைங்க, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஹீரோன்னு நினைங்க. தனக்கு பின்னால் 1000 பேர் கூட வேண்டும் என்று நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும். ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் படித்த கேட்ட அத்தனை விஷயங்களும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நசீபே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு அமானாலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.